வணக்கம். இந்த பால் எங்களுக்கு நல்லதான்றதை பற்றி கதைக்க போகிறேன். இன்றைக்கி பல பேர் சின்னலேருந்து நாங்கள் பால் குடிக்கிறது நல்லதுன்னு தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறது. அதனால் பல பேர் பால் குடிக்கிறது முக்கியம் என்றும், அது இல்லையென்றா தங்களுக்கு பிரச்சனை விட்டமின் கால்சியம் வராதுன்று நம்புகிறவ கன பேர் இருக்கணும். அது காரணம்னா நாங்கள் சின்னலேருந்து சொல்லப்படுறது கால்சியம் தனியாக பாலில் இல்லை. முதலாவது பல மரக்கறிகளில் கால்சியம் இருக்குது, வாழைப்பழத்தில் கூட கால்சியம் இருக்குது. அடுத்தது பால் நாங்கள் குடித்த பால் மாட்டிலேருந்து நேரடியாக எடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே விற்கிற பாலை நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பாலில் அவங்க கோமணி சேர பண்ணுறது. அந்த கோமணி சேர பண்ணுறதுன்றது பாலை அவங்க இந்த பாக்டீரியா கொல்றதுக்காக சில ப்ரோசஸ்கள் செய்கிறாங்க. அந்த ப்ரோசஸ்கள் செய்யிக்க ஒரிஜினல் பாலின் தன்மை மாற்றப்படுது. அதோட இந்த பாக்டீரியான செல்லு கலங்கள் உடைந்து அந்த துகள்கள் இருக்குது. அந்த துகள்கள் என்ன செய்யும்னா ஆக்கள் எடுக்க அவைக்கு அலர்ஜியை கொடுக்குது. அலர்ஜியை கொடுத்தால் எங்களோட உடம்பு என்ன இன்ஃப்ளமேஷன் கொடுக்குது. இன்ஃப்ளமேஷனை கொடுக்க என்ன அது இன்ஃப்ளமேஷனை உடம்புல கொடுக்க சில ஹோமோன் சுரக்கும். அப்போ அந்த ஹோமோன் சுரந்தோடனே ஆக்களுக்கு அது ஒரு வித அடிக்ஷன். உங்களால் பால் குடிக்கலாமா, கோப்பி குடிக்கலாமா, இந்த பால் விட்டு கோப்பி குடிக்காமல் இருக்கலான்னு உங்களுக்கு அது தொடங்கிட்டுன்னு அர்த்தம். அப்போ உடம்பு எடுக்காது, ஆனால் அந்த ஹோமோனை உடம்பு சுரந்து கொண்டிருக்கும், அதை எடுக்காமல் இருக்கிறதுக்காக. அப்போ நீங்கள் என்ன அந்த இன்ஃப்ளமேஷன் ஹோமோன் ஆக்களை இன்னும் குடிக்கச்சு பண்ணும். அப்போ ஆக்கள் பாலுக்கு அடிக்ஷன் ஆகிடணும். பாலுக்கு அடிக்ஷன் வேறு, பால் குடிக்கிறது வேறு. மற்ற நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு தேவையான கொஞ்சம் பால் எடுக்கிறது வேறு. நெடுக பால் வேணுமென்று இருக்கிறவைக்கு அது பிரச்சனை. அடுத்தது பால் நிறைய ப்ரொசஸ்களுக்கு போகிறதால ஒன்று கஷ்டம் உடம்பு எடுக்கிறது. ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்கணும் பாலில் இருக்கிற முளைக்கீழ் இந்த இது பெருசு. அப்போ உங்களுக்கு இந்த பால் உடம்பு எடுக்காது. அப்போ உங்களுக்கு இந்த பால் செமிக்கிறது, பாலால் குடித்தா கழிக்கிறது கஷ்டம். அப்போ கணவர் சிவப்பு பொட்டி பால் பாவிப்பினோம், கூட கொழுப்பு. இதுகளை நீங்கள் மாற்றினா உங்கள் உடம்பு பெட்டராகும். வயிற்று பக்கத்துங்களில் பிரச்சனை இருக்குது உங்களுக்குன்னு சொன்னால் பெரும்பாலும் உங்களோட பால் பழக்கத்தை பாருங்க. பாலுக்கு பதிலாக என்னென்ன பாவிக்கலாம்னு சொல்கிறேன். பாலில் நீங்கள் பால் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பால் முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியான பால் வாங்கணும். எக்கோ மில்க், அதில் கலரில் இருக்குது. நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைக்கு கொடுக்குறேன்னா நீங்கள் எக்கோ மில்க்ன்றது இயற்கையாக எடுக்கப்பட்ட பாலை அப்படியே தர்றது பால் இருக்குது. மற்றது ஊகோமணி சேர பால்ன்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதி இருக்கும் பின்னுக்கு, இந்த பால் ஊகோமணி சேரத்தன் அப்படின்னா அந்த பால் அப்படியே எடுக்கப்படுது. அதுக்கு பதிலாக பாலுக்கு பதிலாக நீங்கள் கஜு பால் பாவிக்கலாம். அதுலேயும் விட்டமின் கால்சியம் சேர்த்துருப்பாங்க. கஜுவிலேருந்து எடுக்கிற பால் அது நீங்கள் பாவிக்கலாம். அடுத்தது நீங்கள் பாவிக்கலாம் காவர ஊவாட் பால். உங்களுக்கு தெரியுதோ, வெள்ளையில் எழுதியிருக்காங்க. இதில் இந்த பால் வாங்கி பாவிக்கலாம். அது மாதிரி மற்ற இதுகளில் எடுத்த பால்கள் இருக்குன்னு அந்த பால்களை நீங்கள் பாலுக்கு பதிலாக பாவிக்கலாம். சோயாவில் இருக்குது சோயா பால், வேறு பால்கள் இருக்குது. அப்போ அந்த பால்களையும் நீங்கள் பாவிக்கலாம். சோயா பால் ஸ்பெஷலாக பொம்பளைகளுக்கு நல்லது. அதாவது அதுவும் அந்த மேனுபவுஸ் வர்ற பொம்பளைகளுக்கு இன்னும் நல்லது சோயா பால் பாவிக்கிறது. ஓகே, இப்போ இதுதான் முறையண்டு இல்லை. நாங்கள் இன்னும் ஒரு இடத்துல இருக்க எங்களுக்கு இப்போ எல்லாமே பேக்கெட் வழியை வர்றதால எங்களுக்கு அது எப்படி உருவாகுது, எப்படி வர்றதுன்ற அறிவு காணாதால நாங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி ஊரில் இருந்த மாதிரி பாவிக்கிறதால பல பேருக்கு இந்த பால் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீங்கள் இதில் உங்களுக்குள்ள பிரச்சனை, உங்களோட உடம்புல பிரச்சனை இருந்து, இன்ஃப்ளமேஷன் பிரச்சனை இருந்து, உங்களோட உடம்புல பிரச்சனை இருந்தால், வயிற்று பிரச்சனைகள் இருந்தால், அலர்ஜி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இந்த பாலே ஒருக்கா பாருங்க, உங்களோட பால் பழக்கத்தை. ஓகே, நன்றி, வணக்கம்.